செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை திமுகவினர் தாக்கியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக அயலக அணி அமைப்பாளர் ஜாபர் சாதிக்கை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுவின் அலுவலகத்தில் போதைப் பிரிவு தடுப்பு போலீசார் சோதனை மேற்கொள்வதற்காக தகவல் கேள்விப்பட்ட செய்தியாளர் செந்தில்வேல் என்பவர் அங்கு செய்தி சேகரிக்க சென்றுள்ளார். அங்கு அவரை சிலர் கொடூரமாக தாக்கியுள்ளனர். தற்பொழுது செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவிற்கு மடியில் கனமில்லை என்றால் போதைப் பொருள் வழக்கில் எந்த சோதனை வந்தாலும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் செய்தி சேனல் நிருபரை திமுகவினர் கடுமையாக தாக்கியதற்கு கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் தாக்கப்பட்டது குறித்து இதுவரை போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும், உடனடியாக அவர்கள் மேல் வழக்கு பதிந்து கொலவெறி தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்களை கைது செய்ய உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பத்திரிகையாளர்களின் கருத்து சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என விடியா அரசு முதல்வரிடம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.